இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருக்கிறோம், அரோமா ஆஃப் கிரைஸ்ட் என்ற தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு வருகிற நாம் கிறிஸ்துவுக்கு நற்கந்தமாக இருக்கிறோம். நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டது, திருச்சபையை ஆண்டவர் தெரிந்து கொண்டது, தேவ பிள்ளைகளை தெரிந்து கொண்டது. முதலாவது குடும்பத்தில் நம்ம ஒரு நற்கந்தமாக இருக்கும்படியாய், உலகத்திற்கு திருச்சபை நற்கந்தமாக இருக்கும்படியாய் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். பவுல் அதை அழகாய் 2 கொரிந்தியரில் 2வது அதிகாரம் வசனம் 14-15 வாசிக்கிறோம். இன்றைக்கு அதை வாசிக்கிற அந்த பகுதியிலிருந்து உங்களோடு அந்த எப்படி ஆண்டருக்கு நம்முடைய வாழ்க்கை நற்கந்தமாக இருக்கிறது, ஆண்டவர் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் பிரியப்படுகிறார், தேவனுடைய ஆவியானவர் எந்தெந்த இடங்களில் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் அந்த வாசனை, தேவனுக்கென்று இருக்கிற அந்த வாசனை நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் அதிகரிக்கும்படியாக இருக்கிறார் என்பதை ஆராய போகிறோம். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் வசனம் 14-15. 2 Corinthians chapter 2 verse 14 and 15. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்கள்லேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ளேயும் கெட்டு போர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருக்கிறோம். But thanks be to God who in Christ always lead us in triumphal procession and through us spreads the fragrance of the knowledge of him everywhere. For we are the aroma of Christ to God among those who are being saved and among those who are perishing. To one a fragrance from death to death, to the other a fragrance from life to life. Who is sufficient for these things? ஆண்டவரை எல்லா இடங்கள்லையும் வெளிப்படுத்துகிற வசனம் சொல்லுகிறது, எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை, ஆண்டவரை அறிகிற அறிவின் வாசனை. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவர் நம்மளுக்கு 5 புலன்களை கொடுத்துருக்கார். 5 senses. நம்ம பார்க்கிறோம், சத்தத்தை கேட்கிறோம், உணவை ருசிக்கிறோம், முகர்கிறோம், we are smelling, அண்ட் நம்ம தொட்டு பார்க்குறோம், தொட்டு அதை டச் பண்ணும்பொழுது நம்மளுக்கு காரியங்கள் 5 புலன்களில் நம்ம காரியங்களை தெரிந்து கொள்கிறோம். அந்த காரியத்தில் அந்த வாசனை அது மிகவும், இட் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஹியூமன் சென்ஸ். ரொம்ப முக்கிய இது அப்படின்னா ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க, த ஐசைட், நம்முடைய கண் பார்வை 80% முக்கியம், நிறையா காரியங்களை பார்க்க. ஆனால் விச் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஹியூமன் சென்ஸ், அந்த ஸ்மெல் பண்ணக்கூடிய அந்த வாசனை. இப்போ இங்கே HTB வீட்டில், அந்த வீட்டில் என்ன நடக்குது, இந்த வீட்டில் நடக்குது, ஒரு ஃப்ளோரில் 10 வருஷம் ஆனாலும் பக்கத்து வீட்டாலும் நம்மளுக்கு தெரியறதில்ல. இப்போ நாங்கள் பாருங்க, எங்கள் வீடு பக்கத்தில் போய் 3 வருஷம் ஆச்சு, எப்பாவது பார்த்தா அலோ சொல்கிறது அப்புறம் தான், மற்றபடி யாருன்னே தெரியறதில்ல. ஆனால் இதே இப்போ ஊரில் பாருங்கள், எல்லா வீடு லைனாக இருக்கும்போது, பக்கத்தில் இருக்கும் பொழுது அவ்வளோ தூரத்தில் அங்கே ஏதாவது சமையல் பண்ணுனா அந்த வீட்டில் இந்த சமையல் இருக்குன்னு சொல்லி அந்த ஸ்மெல்லே காமிச்சு கொடுத்துரும். வாசனை, அந்த வாசனை என்பது அந்த இடத்துலேருந்து வருது. இப்போது சர்ச்சு முடிச்சு போகிறீங்க, வீட்டில் போகிறீங்க, என்ன சமையல்னு கேட்குறீங்க, இல்லை வீட்டில் சமையல் நடக்குது, கிச்சனில் வர ஸ்மெல்லை வச்சே நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு இந்த வாசனை பிடிச்சிருக்குது, என்ன எனக்கு பிடிக்காத சமையலை செய்கிறீங்க அப்படின்னு சில வேளையில் கேட்குறோம். அந்த வாசனை நம்மளுக்கு உடனே தெரிகிறது. ஏன்னா ஆண்டர் நம்மளை உருவாக்கியிருக்கிற நோஸில் சில நர்வ் சிஸ்டம் ஆண்டர் வச்சுருக்கார். அதை ஸ்மெல் பண்ணுன்னே பிரெயினுடைய கண்ட்ரோலுக்கு இம்மீடியட்டாக போயிடுதாமா. நிறையா நேரத்தில் நம்ம பிரெயினில் ஸ்ட்ராங் எமோஷ்னல் அண்ட் மெமரி சென்டர்ஸ் இருக்குது. நம்ம சுவாசிக்கிற சில வேளைகளில் சில ஸ்மெல் பண்ணுறோம் பாருங்கள். இப்போ நம்ம மோஸ்ட்லி எல்லாருமே பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார். அவர் என்ன செய்வார்னா, பர்ஃப்யூம் ஸ்மெல் பண்ணி அவர் சொல்லுவார், நீங்கள் இந்த பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறீங்களா, நீங்கள் இந்த பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறீங்களா. அவருக்கு அது ஒரு பேஷன், ஒரு ஆர்வம். அந்த ஸ்மெல்லை வச்சு அவர் கண்டுபிடிக்கிறார். எதுக்கு பிரதர் அப்படி கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இல்லை யாருமே யூஸ் பண்ணாத பர்ஃப்யூமை நான் வாங்கணும் அப்படின்பார். அவருக்கு ஒரு ஆசை, சரி அவர் சொல்லட்டும். அந்த ஸ்மெல், அந்த பவர். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கிறார், அந்த பர்ஃப்யூம், அந்த வாசனையை நாம ஆண்டவருக்கு எப்படி இருக்கணுங்கிறத பயன்படுத்துகிறார். இன்னொரு காரியம் நான் உங்களுக்கு சொல்லணும், அந்த வாசனைனா என்னன்னா, இட் கேன் பி அ கேரக்டர் ஆர் அ லெகசி, நம்மளை குறித்ததான காரியம். பாருங்க, உலகத்தில் நிறைய அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய தலைவர்களை பற்றி கேள்விப்படுறோம். யாராவது ஒரு தலைவர் பேர் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன், நம்ம உடனே சொல்கிறோம், அடடா அவர் தன்னையே மக்களுக்காக கொடுத்தவருங்க, அவர் தனக்கு இருந்தது எல்லாத்தையும் விதைச்சு மக்களுக்காக செய்தாருங்க. இன்னைக்கு எத்தனையோ தலைவர்களை பார்த்துருக்குறோம். இந்த தேசத்திலும்
சில தலைவர்கள் பேர் சொல்லுகிற பொழுது தங்களையே கொடுத்தாங்க, தங்களுக்கு அவசியமே இல்லை, இந்த தேசத்தை கட்டும்படியாக தங்களை கொடுத்தாங்க. இன்னும் ஒரு சில அரசியல் தலைவர்களை பார்க்குறோம், அவங்க செத்தும் கைதியாக இருக்கிறாங்க. சில தேசங்களில் அரசியல் தலைவர் செத்து போயிட்டாங்க, ஆனால் அவங்க மேலே கேஸ் இருக்குது, அவங்களை பிடிக்க முடியலன்னா செத்து போயிட்டாங்க. அவ்வளவு அவங்க வாசம் பாருங்க, வரலாறுல அவங்க வாசனை பாருங்க. அவங்க பேர் சொன்னாலே இப்படியா வாசனை. சில பேர் சொல்றாங்க, இன்னைக்கு எத்தனையோ அரசியல், இன்னைக்கு பாருங்க ஊர்ல எல்லாம் அந்த நாட்களில் 20 வருஷத்துக்கு மேலே லேக்ஸ்னா 1 lakh 2 lakhனா ரொம்ப பெரிய காசு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் கேட்டால் சீல பேசுனாங்க. என்ன சீல பேசுறாங்கன்னு கேட்டால் க்ரோஸில் பேசுகிறாங்க. இன்னைக்கு 1000 கோடி 2000 கோடிங்கிறதுல ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்குது. எத்தனையோ அரசியல் தலைவர்கள் பெரிய பவர் ஆளுமைங்கிறாங்க, பல வருஷமா ஆளுகை இருக்க, நாடே என் கண்ட்ரோலுங்கிறாங்க. ஆனால் அவங்க வாசனை துர்நாற்றம், அவங்க வாசனை சரியில்லை. ஏன்னா கோடிக்கணக்கான ஊழல் பேர்வெளிகள் அவங்க நல்லா தெரியுதா? வாசனைக்குரிய அர்த்தத்தை உங்களுக்கு சொல்றேன். சில தேசங்களில் சீஃப் மினிஸ்டர்ஸ், பிரைம் மினிஸ்டர்ஸ் இருந்திருக்காங்க, அவங்களுக்கு பர்சனல் பேங்க் அக்கௌண்ட்டே இல்லை. அப்படிப்பட்ட தலைவர்கள் இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்கள பற்றி சொல்கிறோம், அவங்க வாசனை. சில இடத்துல சொல்கிறோம் 1950s 1960s இருந்த அந்த தலைவர்கள் இருந்தால் எவ்வளோ பாருங்க, 50 வருஷம் 60 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க வாசனை தேசத்தில் வீசுது. இன்னைக்கு தலைமையில் இருக்கிறாங்க, பவரில் இருக்கிறாங்க, ஆளுமையில் இருக்கிறாங்க, அவங்க வாசனை சரியில்லை. அதை போல இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற பொழுதே, இப்போ யாராவது குறித்து உங்களுக்கு ஞாபகம் சொல்கிறேன்னு வச்சுக்கலேன். இப்போ உங்கள் டீச்சர்ஸ் சொல்கிறேன், நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க, உங்கள் டீச்சர்ஸ்ன்னு சொன்னோன்னே யாரோ 1-2 பேர் உங்களுக்கு ஞாபகம் வருவாங்க. இப்போ எனக்கு டீச்சர்ஸ்ன்னு சொன்னோன்னே யார் ஞாபகம் வருவாங்கன்னா, ஜான் அருளானந்த சுவாமி ஒரு மாஸ்டர் ஒருத்தர் இருந்தார், மாஸ்டர் ரொமால்ட் அப்படின்னு இருந்தார். 2 பேர். ஏன் அவங்க வாசனை எனக்கு எப்போவுமே நல்லா இருக்குன்னா, நான் 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் போகும்போது என்னுடைய தகப்பனார் காலமாகி விட்டார். உடல்நிலை காரணமாய் திடீரென்று குடும்பத்தில் ஒரு பெரிய நிர்பந்தம், தேவைகள் மத்தியில் அப்போ அவங்க 2 பேரும் பள்ளியில் என்னை அழைத்து, நாங்கள் உனக்கு சொல்லிக் கொடுக்குறோம்ப்பா, நீ ஃபீஸை பற்றி கவலைப்படாத. அந்த வாசனை அந்த நாட்களில், அந்த தேவையின் மத்தியில், அந்த மிகவும் கடினமான சூழ்நிலையில் மிகவும் நறுமணமாக இருந்தது. நான் என்ன செய்தேன், அவர்கள் எனக்கு உதவி செய்தது 14-15 வயது. 17வது வயதிலிருந்து 28வது வயது வரைக்கும் 11 years நான் ஊரில் இருந்த நாட்களில் ஒவ்வொரு வருஷமும் தீபாவளி அன்று அவங்களுக்கு போய் ஸ்வீட் கொடுப்பேன். அவங்க கிறிஸ்டியன் மாஸ்டர்ஸ் இருந்தாலும் தீபாவளிக்கு அவங்கள போய் சொல்லுவேன். ஏன்னா அந்த வாசனை என் வாழ்க்கையில் வீசிக்கொண்டே இருந்தது. இன்னைக்கு உங்களுக்கும் நீங்கள் இந்த கேட்குற பொழுது ஒரு சில நண்பர்கள் இருப்பாங்க, ஒரு சில உறவினர்கள் இருப்பாங்க, அவங்க வாசனை உங்களுக்கு ரொம்ப பிரியும். குடும்பத்தில் நம்மளை வளர்த்துறாங்க, அம்மா அப்பா தாத்தா பாட்டி வளர்த்துறாங்க. யாருடைய வாசனை உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக இருக்குதோ, எவ்ரி 24 hours அடிக்கடி உங்கள் வாழ்க்கையில் அவங்க இடைபெட்டு கொண்டே இருப்பாங்க. உங்கள் பிள்ளைகிட்ட சொல்லுவீங்க, உங்கள் நண்பர்கள்கிட்ட சொல்லுவீங்க. ஏதாவது உங்களுக்கு பிடித்த காரியங்களை செய்த பொழுது, இது எங்கள் அம்மா செஞ்சால் நல்லா இருக்கும், இது எங்கள் பாட்டி செஞ்சால் நல்லா இருக்கும், இது எங்கள் தாத்தா சொல்லி கொடுத்துருக்காரு, அப்பா சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு எங்கள் மாமா சொல்லி கொடுத்துருக்காங்க. வாசனை, இன்றைக்கு அவர்களுடைய வாசனை நம்முடைய மனதில் நிற்கிது. ஏன்னா அவருடைய வாசனை மிக ஆசீர்வாதமான வாசனை. இன்னைக்கு நம்முடைய வாசனை இயேசுவுக்கு நற்கந்தமா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். எதற்காக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், எதற்காக திருச்சபை ஆண்டவர் வைத்திருக்கார்னா, நாம உலகத்துக்கு நற்கந்தமா இருக்கணும். ஓசியா 14வது அதிகாரம் வசனம் 5-6 வாசிக்கிறோம். புக் ஆஃப் ஓசியா சாப்டர் 14 verse 5 and 6. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லில்லி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனனை போல் வேரூன்றி நிற்பான், அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும், அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனை போலவும் இருக்கும். His splendor will be like an olive tree, his fragrance like a cedar of Lebanon. அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனை போல் இருக்கும். நான் அவனோடு கூட இருக்கிறேன். இன்னைக்கு ஏசப்பா நம்மளோடு கூட இருந்தா நம்முடைய வாசனை லீபனோனுடைய வாசனை போல் இருக்கணும். நம்ம பேசுகிற வார்த்தையில அந்த வாசனை இருக்கணும். நாம் எடுக்கிற முடிவுகள் அந்த வாசனை இருக்கணும். ஒரு டஃப்பான டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன் வருகிறது, ஏதோ ஒரு தேவை என்று வருகிறார்கள், நம்ம வாசனை எப்படி இருக்கிறது? கண்டும் காணாமல் போகும்படி வாசனை இருக்கிறதா, இல்லை நேர்த்தியாய் செய்யும்படியாய் வாசனை இருக்கிறதா? என்றைக்கும் தேவனுக்கு பிரியமாய் நற்கந்தமாய் இருக்க
ஏன்னா ஆண்டோட வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்கள்லையும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லா இடங்கள்லையும் அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்தணும். வீட்டில் ஆண்டவருக்கு நற்கந்தமாக இருக்கணும். நம்ம வேலை செய்கிற இடத்துல, ஃப்ரெண்ட்ஸ், நெட்வொர்க்ஸ், கம்யூனிட்டியில் ஆண்டவருக்கு நற்கந்தமாக இருக்கணும். ஆண்டு வைத்திருக்கிற ஆலயத்தில் தேவனுக்கு நற்கந்தமாக இருக்கணும். நம்முடைய வாசனை எல்லா பக்கம் ஆண்டவர் விரும்புகிறபடி இருக்கணும். அதற்காகத்தான் சபைக்கு ஆண்டவர் அழைத்து இருக்கிறார். அதற்காகத்தான் தேவன் சபை உருவாக்குறார். இன்னொரு இந்த வாசனை நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளும்படியாய் சொல்லுகிறேன். ஆதியாகமம் 34வது அதிகாரத்தில் யாக்கோப்பு ஒரு தேசத்துக்கு போகிறார். அந்த இடத்துல ஆதியாகமம் 34வது அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிக்கிற புக் ஆஃப் ஜெனிசிஸ் சாப்டர் 34 verse 1 and 2. லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தியாக தீனால் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டால் அவளை ஏவினான ஏமோரின் குமாரனும் அத்தேசத்தின் பிரபுவாகிய சீகேம் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளோடு சயனித்து அவளை தீட்டுப்படுத்தினான். ஒரு தேசத்துக்கு அந்த இடத்துக்கு போகிறார் யாக்கோப்பு. அந்த இடத்துல ஏமோரின் குமாரர் அவனுடைய மகளை கெடுத்து விடுகிறான். அந்த செய்தி அவனுக்கு வருகிறது. அவனுடைய பிள்ளைகள் வருவரை காத்திருக்கிறாங்க. அவர்கள் பிள்ளைகள் வந்த உடனே மிகுந்த கோபமாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த மகன் வந்து சொல்லுகிறான், உங்கள் மகளை நான் திருமணம் செய்து கொள்ளுகிறேன், உங்கள் மகளை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி. ஆனால் அவன் கை கொண்ட விதம் தவறு. இவங்க ரொம்ப எரிச்சலோடு இருக்கிறாங்க. கடைசியில் அவங்களோடு பேசி ஒரு ஒப்பந்தம் பண்ணி, நீங்கள் விருத்த சேதனம் பண்ணணும், அப்பொழுது எங்கள் மகளை உங்களுக்கு கொடுப்போன்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் பண்ணி விருத்த சேதனம் பண்ணி அவர்களுக்கு 3வது நாள் அவர்களுக்கு நோவுண்டாக இருக்கிற பொழுது எல்லா ஆண் மக்களையும் அவங்க கொன்று போடுறாங்க. அப்போ யாக்கோப்பு சொல்லுகிறார் 30வது வசனத்தில், ஆதியாகமம் 34:30, ஜெனிசிஸ் சாப்டர் 34 verse 30. அப்பொழுது யாக்கோப்பு சிமியோனையும் லேவியையும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெரிசியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததுனாலே என்னை கலங்க பண்ணினீர்கள். என் வாசனையை கெடுத்துட்டீங்க. நான் கொஞ்ச ஜனம் உள்ளவன், அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நானும் என் குடும்பம் அழியும்படி என்னை வெட்டி போடுவாய். என் வாசனையை கெடுத்துட்டீங்கப்பா, என் பெயரை கெடுத்துட்டீங்க. என்ன நல்ல பேர் வச்சிருந்த, இப்போ வீட்டில் சொல்கிறேன் பாருங்க, நல்ல பேர் வச்சிருந்தேன், இந்த பேரை கெடுத்து போட்டேயம்மா. பிள்ளைகளுக்கு சொல்கிறோம், பேர் கெடுக்காதபடி, குடும்பத்தினுடைய வாசனை கெட்டு போகாதபடி இருக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். கிறிஸ்துவின் நற்கந்தங்க, நாம கிறிஸ்துவுக்கு நற்கந்தமா இருக்கிறோம். பேர் கெட்டு போகக்கூடாது. You have made me stink among all people of this land. You made me stink. என் பேர் சொன்னாலே என் வாசனையை கெடுத்துட்டீங்களே. சில இடத்துல நம்ம செய்கிற காரியங்கள், the way we behave or the word we give, we don't keep the word. நம்ம செய்கிற காரியங்கள் நம்ம வாசனையை கெடுக்கிறது, நம்ம பேர் கெடுக்கிறது. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய பேர் எல்லா இடங்கள்லையும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு இந்த வசனம் உங்களோடு பேசுகிற பொழுது என் வாசனை எப்படி இருக்கிறது, என்னை குறித்ததான காரியம் எப்படி இருக்கிறது? How is my fragrance in my family? ஆண்டவர் இயேசுவுக்கு நற்கந்தமாக இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆண்டவர் என்ன செய்கிறார்? குடும்பத்தில் என் வாசனை எப்படி இருக்கிறது? ரொம்ப முக்கியங்க. இயேசுவுக்கு நம்ம நற்கந்தமாக இருக்கணும். ஆண்டருக்கு பெரிய காரியங்கள் செய்யணும், நல்லது எல்லாமே நம்முடைய வீட்டிலிருந்து ஆரம்பிக்குது, நம்முடைய குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்குது. How is my fragrance in my family? ஆண்டனி கொடுத்திருக்கிற மனைவிக்கு, கணவனுக்கு, பிள்ளைகளுக்கு மத்தியில் அந்த வாசனை எப்படி இருக்கிறது? நல்லா இருக்கணும். அந்த வாசனை நல்லா இருக்கணும்னா கலாத்தியர் 5:22-23 படி ஆவியின் கனியாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இவைகள் எல்லாம் நம்முடைய கேரக்டரில் கலந்திருக்கிற பொழுது, அந்த ஆவியின் கனிகள் கலந்திருக்கிற பொழுது அந்த வாசனை நல்ல வாசனையாக இருக்கணும். மை ஃப்ராக்ரன்ஸ் இன் மை ஃபேமிலி. பாருங்க, இந்த ஆவிக்குரிய கனிகளை குறித்து, இந்த வேதத்தை குறித்து தான் ஒரு மனிதனுடைய வாசனை நல்லா இருக்கணுமா? இல்லை. ஆண்டருடைய வேதத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்பாகவே நான் என்னுடைய பாட்டி தான் என்னை வளர்த்தாங்க. நீதிமொழிகளின் வசனத்தின்படி வளர்த்தாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வேதம் நம்ம கரத்தில் இருக்கிறனால, நம்ம வேதம் வாசிக்கிறனால வேதம் தெரியாத எல்லாரும் சரியான வாசனை இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. நிறையா நேரத்தில் வேதத்தை வாசிக்கிற ஜனங்களை காட்டிலும் வேதத்தை அறியாத ஜனங்களுடைய வீட்டில் வாசனை நல்லா இருக்குது.
ஒரே ஒரு காரியம், அந்த ரட்சிப்பின் வாசனை அவங்களுக்கு தெரியல, ஏசப்பாவுடைய அன்பு தெரியல. மற்றபடி குடும்பத்தில் சமாதானம், மனைவியை நேசிக்கிறாங்க, பிள்ளைகளை நேசிக்கிறாங்க, நல்ல ஒரு வாசனை இருக்கிறது. ஆண்டவரை அறியாத குடும்பத்திலே அப்படிப்பட்ட ஒரு வாசனை இருக்குமானால், ஆவியின் கனிகளை வாசிக்கிற தியானிக்கிற ஒரு குடும்பத்தில் வாசனை அவசியம். இயேசுவின் நற்கந்தமா இருக்கணும். Then what is the purpose of reading the Bible? What is the purpose of becoming the Christian? வித்தியாசம் இருக்கணுங்க. உலகத்துக்கு எங்களுக்கு வித்தியாசம் இருக்குன்னு நம்ம பெருமை பாராட்டி கொள்ளலாம். பட் நம்முடைய வாசனை எப்படி இருக்கிறது? 30 வருடம் ஆண்டவரை அறியாத குடும்பத்தில் இருந்து வந்து அதற்கு பிறகு வேதத்தை தெரிந்தனால I can see a very clear difference. அதனால நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன், வேதம் இல்லாதவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல சொல்ல மாட்டேன். அன்பு இருக்கிறதா, அரவணைப்பு இருக்கிறதா, கணவன் மனைவிக்குள்ள உண்மை உத்தமம் இருக்கிறதா, உண்மையான நேசம் இருக்கிறதா, ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்ளுதல் இருக்கிறதா, அந்த வாசனை ரொம்ப முக்கியம். கிறிஸ்துவுக்கு நற்கந்தமா இருக்கணும்னா அந்த வாசனை இருக்கணும். குடும்பத்தில் அந்த வாசனை இருக்கணுங்க. இன்னைக்கு இந்த வருஷத்தின் கடைசியில் வர்றோம். உங்களுக்கே தெரியும் உங்க வாசனை எப்படி இருக்குது என்று சொல்லி. என் மனைவிக்கு நான் எப்படி இருக்கிறேன், கணவனுக்கு நான் எப்படி இருக்கிறேன், பிள்ளைகளுக்கு நான் எப்படி இருக்கிறேன், பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியும் நம்ம வாசனை எப்படின்னு. நான் ஆண்டவருக்கு நற்கந்தமா இருக்கிறேன். கெட் யுவர் ஃப்ராக்ரன்ஸ் பில்ட் அப் இன் தி ஹவுஸ் ஃபர்ஸ்ட். நான் தேவனுக்கு மகிமையா இருக்கணும், தேவன் மகிமையான காரியங்களை செய்யணும். தயவு செய்து குடும்பத்தில் உங்கள் வாசனையை நறுமணமாக்குங்க, நறுமணமாக்குங்க. ஆண்டவர் அந்த ஆவிக்குரிய கனிகளை பற்றி அற்புதமான கொடுத்திருக்கிறார். இந்த வேதத்தை சுமக்கிற வாசிக்கிற ஒரு மகளுடைய வாழ்க்கையில குடும்பத்தில் நறுமணம் வீசும்படியா ஆண்டவர் விரும்புகிறார். ஒருவேளை சில தடைகள் இருக்கலாம், there may be certain things holding us back. ஆனால் தயவு செய்து அந்த வாசனை பெருக செய்யுங்க. ஏனென்றால் அந்த வாசனை பெருகலை அப்படின்னா குடும்பத்துக்கு அது ஆசீர்வாதம் இல்லை. ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு ரெபேக்காளுடைய கர்ப்பத்தில், ஒரே கர்ப்பத்தில் பிறந்த, நல்லா பாருங்க, ஒரே கர்ப்பத்தில் பிறந்த பிள்ளைகள் ஏசா யாக்கோப்பு. அந்த ஏசாவுடைய வாசனை சரியில்லாமல் போனனால அவன் ஆசீர்வாதத்தை இழந்து போனான். ஆதியாகமம் 26வது அதிகாரம் வசனம் 34 35, ஜெனிசிஸ் 26:34-35. ஏசா 40 வயதான பொழுது ஏத்தியனான பெயரேருடைய குமாரத்தியாகிய யூதத்தையும் ஏத்தியனான ஏலோனுடைய குமாரத்தாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினான். அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் மன நோவா இருந்தார்கள். குடும்பத்தில் பிள்ளைகள் செய்கிற காரியம் நமக்கு ஆசீர்வாதமாய் சந்தோஷத்தை கொடுக்கணும். அதே வேளைகள் பிள்ளைகள் செய்கிற காரியமோ பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக சந்தோஷத்தை கொடுக்கணும். அவன் ஏசா செய்த காரியம் மனநோவா இருந்தது. ஆபிரகாமுடைய சந்ததி, ஆண்டுடைய வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி, எப்படி இன்னொரு இடத்துல போய் அவன் பெண் எடுக்கலாம், எப்படி அந்த காரியத்தை செய்யலாம்? யாக்கோப்பு தன்னுடைய தாய் தகப்பன் பேச்சை கேட்டு அவன் கடந்து போனான் என்று சொன்ன பிறகு திரும்பவும் போய் இன்னொரு மகளை திருமணம் செய்து கொள்ளுகிறான். இன்னைக்கு நம்ம வாசனை சரியா இருக்கணுங்க. கொலேசிய சபைக்கு பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், கொலேசியர் 3:20-21, புக் ஆஃப் கொலேசியன்ஸ் சாப்டர் 3 verse 20-21, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. பிதாக்களே உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபமூட்டாதிருங்கள். பிள்ளைகளும் பெற்றோரை கோபமூட்டாமல் இருக்கணும். அதே வேளையில் பிள்ளைகளும் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் ஆண்டவருடைய நற்கந்தம் இருக்கணும், மனம் இருக்கணும். எல்லா நேரத்திலும் அந்த வாசனை, எந்த ஒரு காரியத்தையும் மனசு விட்டு பேசக்கூடிய அந்த ஃப்ரீனஸ் முதலாவது குடும்பத்தில் இருக்கணுங்க. யோசித்து ஒரு காரியத்தை சொல்ல மனைவி பல முறை யோசித்து சொல்லலாமா வேண்டாமா மென்னு முழுங்கி அப்படி சொல்கிறாங்கன்னா கணவனுடைய வாசனை அவ்வளோ கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். ரொம்ப ஸ்ட்ராங் பெர்ஃப்யூமாக இருக்கலாம், லைட் பெர்ஃப்யூமாக இருக்கலாம், அது நல்ல பெர்ஃப்யூமாக மாறணும். ஒரு கணவர் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார், சொல்ல முடியல, நான் எப்படி சொல்ல, இந்த காரியத்தை எப்படி மனைவிக்கு புரிய வைக்க? எப்பொழுதுமே நம்முடைய குடும்பத்தில் எடுக்கிற முடிவுகள், நம்ம செய்கிற காரியங்கள் பிறந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் 2 பக்கமும் சமமாக பார்க்கணும். அப்படி பார்க்கிற அந்த குணம் ஆரம்பத்திலேருந்தே 2 பேருக்கு இருந்ததுன்னா வாசனை நல்லா இருக்கும்.
வாசனை எங்க கெட்டு போகுதுன்னா, ஏதோ ஒரு இடத்துல சுயநலம் அதிகரிக்கிற பொழுது. ஒன்று கணவன் சுயநலமாக இருக்கார் தன்னுடைய வீட்டை குறித்து, இல்லாவிட்டால் மனைவி தன்னுடைய வீட்டை குறித்து சுயநலமாக இருக்கிறாங்க. வாசனை பாதிக்கும். தயவு செய்து கர்த்தர் குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் கொடுத்த நல்ல குடும்பம். முதலாவது கிவ் ப்ரையாரிட்டி டு யோர் ஃபேமிலி. உங்கள் குடும்பம். குடும்பமாக நீங்கள் முடிவெடுத்து, மனைவி வீட்டுக்கு ஒரு காரியத்தை செய்யணும் கணவனுடைய ஒப்புதலோடு, கணவன் ஒரு காரியத்தை செய்யும் மனைவியுடைய ஒப்புதலோடு. சில இடத்துல ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ், பாஸ்டர் இது சொன்னால் நடக்கிறதே இல்லை, ஏன்னா மனைவியினுடைய வாசனை சரியில்லை, கணவனுடைய வாசனை சரியில்லை. அதனால ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸில் சில காரியங்களை செய்ய வேண்டிய சூழ்நிலை. இந்த மாதிரி எங்கே காரியங்கள் நடக்குதோ, என்ன பாஸ்டர் பண்ணுறது, சொன்னால் பிரச்சனை, பெரிய போராட்டம், டென்ஷன். அந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்கன்னா எங்கேயோ வாசனை சரியில்லை, அதை கரெக்ட் பண்ணணும். முதலாவது குடும்பத்தில் வாசனை சரியாகட்டும். பாஸ்டர் பால் யாங்கி சோ குறித்து உங்களுக்கு எல்லாம் தெரியும். கொரியாவில் ஒரு பெரிய சபையை நிறுவனர். அவர் ஆரம்ப நாட்களில் ஊழியம் செய்கிற பொழுது அப்படி தான் சிரித்து பேசி, அப்படியே மெசேஜில் ரொம்ப சிரித்து பேசுவாராமா. இப்போ அவங்க ஒய்ஃப் சொன்னாங்களாமா, நீங்கள் நல்லா சிரித்து பேசுகிறீங்க, நல்லா மெசேஜ் கொடுக்குறீங்க, நீங்கள் ஸ்டேஜ்லேயே இருந்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும், ஆனால் வீட்டுக்கு வந்துட்டா லூசிஃபர் மாதிரி இருக்கிறீங்கன்னு சொன்னாங்களாமா. அவருடைய வாசனை வீட்டில் ஒரு மாதிரி இருந்திருக்குது, ஸ்டேஜில் ஒரு மாதிரி இருந்திருக்குது. என்ன பண்ண, சில ஊழியக்காரங்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க. they have different faces. அதனால் எல்லா இடத்துலையும், சபைக்கு வர்றீங்களா, வேலை இடத்துக்கு போகிறீங்களா, வீட்டில் இருக்கிறீங்களா, வாசனை ஒரே மாதிரி இருக்கட்டும். அதுக்கப்புறம் பால் யாங்கி சோ தன்னை மாற்றிக்கொண்டார். எப்பொழுது நம்முடைய வாசனை குடும்பத்தில் அவர்கள் நறுமணமாய் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, அந்த இடத்துல தாங்க தேவனுடைய பிரசன்னம் அதிகமாக வரும். ஏன்னா ஆண்டவர் அந்த இடத்துல தான் பிரியமாக வருவார். அப்போ ஆண்டவர் எந்த இடத்துல பிரியமாக வராரோ அங்கே தான் தடைகள் உடைக்கப்படும். நல்லா பாருங்க, நான் இயேசுவுக்கு நற்கந்தமாக இருக்கிறேன், என்னுடைய வாசனை மாறுகிறது, என்னுடைய கேரக்டர் மாறுகிறது, கர்த்தருடைய பிரசன்னம் அதிகரிக்கிறது. கர்த்தருடைய பிரசன்னம் கடந்து வருகிற பொழுது விடுதலை உருவாகிறது. நிறையா கனெக்ஷன்ஸ் இருக்குது தேவ சமூகத்தில். ஆக என்னுடைய வாசனை தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா? சில நேரங்கள் நம்ம நினைக்கிறோம், ரொம்ப கஷ்டம் பாஸ்டர், இந்த காரியத்தையெல்லாம் எவ்வளவோ நன்மை செஞ்சுட்டேன், ரொம்ப கஷ்டம், என் வாசனை எப்படி தான் இருக்கும். நம்முடைய வாசனையின் உச்சத்துக்கு போகணும்னு எப்படி தெரியுங்களா? யோசேப்பினுடைய வாசனையை போல நான் மாறணும் ஆண்டவரே. நம்ம பிரயாசப்படணும். நானும் சரி, நீங்களும் சரி பிரயாசப்படணும். ஏன்னா அவனை குழியில் தூக்கி போட்டு அவனை அடிமையாக விற்று அவன் இன்னொரு இடத்துக்கு போய் அடிமையாக இருந்து ஜெயிலில் இருக்கிறான். கர்த்தர் அவனுடைய வாசனை எல்லா இடத்துக்கு போனாலும் தன்னுடைய வாசனையை காத்துக்கொள்ளுகிறான். அடிமையாக இருக்கிறான், கைவிடப்பட்ட சூழ்நிலை, யாருமே பார்க்கல, நான் என்ன வேணாலும் பண்ணலாமே, நான் ஏன் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும்? ஆண்டு பார்த்து கொண்டு இருக்கிறார். நம்ம வாசனை இப்படி எந்த இடத்துல காத்துக்கிறோம்னு ஆண்டு பார்த்து கொண்டு இருக்கிறார். சில வேளைகள் நம்ம என்ன செய்கிறோம், ஆண்டரை பின்பற்றுகிறோம். நான் ஆண்டருக்குள்ளே வருவதற்கு ஒரு வருடத்துக்கு முன்பாக ஊரில் இருந்த பொழுது நான் வேலை செய்கிற நபரோடு அப்ராட் ட்ரைனிங்காக போயிருந்தேன், பாரிஸ் போயிருந்தேன். அந்த இடத்துல எங்களோடு வந்த எங்கள் ஜிஎம் எல்லோரும் 3 பேர் டின்னருக்காக மீட் பண்ணும்பொழுது அவர் என்ன சொல்லுவார், கேன் வி ஹேவ் அ கப் ஆஃப் வைன் அப்படிம்பாரு. நான் சொல்லுவேன், இல்லை சார் நான் குடிக்க மாட்டேன். அப்போ நான்குக்குள் இல்லை நான் எடுத்துக்கிறது ஆல்கோஹால் யூஸ் பண்ணுறதில்ல. என் கூட இருக்கிறவர் அசம்பிளி ஆஃப் காட் சபைக்கு போகிறவர். எங்கே போகிறவர்? அசம்பிளி ஆஃப் காட் சபைக்கு போகிறவர், விசுவாசி. அவர் அப்படி கூனி குறுக்கி, நான் எடுத்துக்க மாட்டேன் சார். சாப்பிடுங்க சார். என்னன்னா, சரி சார் உங்களுக்காக. காலையில் 6 மணிக்கு பைபிள் படிச்சுட்டு இருப்பார். எனக்கு ஒரே டவுட்டு, நான் ஆண்டருக்குள்ளே வரல. அப்போ அவர்கிட்ட கேட்டேன், சார் நீங்கள் பைபிள் படிக்கிறீங்க, அது எப்படி? என்ன சார் பண்ணுறது, எப்பாவது ஒருக்கா அட்ஜஸ்ட் பண்ணித்தானே ஆகணும். அவரோடு இருக்கும் பொழுதே நான் ரட்சிக்கப்பட்டேன். அவரோடு இருக்கிற பொழுது, அதே கம்பெனியில் இருக்கும்போது ரட்சிக்கப்பட்டேன். அந்த கம்பெனிக்கு நான் வருகிற பொழுது வெள்ளிக்கிழமையான 2 கோயிலுக்கு போய் பூஜை பண்ணிட்டு வந்து அதே இடத்துல அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்தது. அந்த இடத்துல அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். நம்முடைய வாசனை எல்லா இடத்துல சரியா இருக்கணும். பாஸை ப்ளீஸ் பண்றதுக்காக, ஃப்ரெண்ட்ஸை ப்ளீஸ் பண்றதுக்காக நோ. வாசனை எல்லா இடத்துல ஒரே மாதிரி இருக்கணும். அதை ஆண்டவர் பார்க்கிறார். யோசேப்பினுடைய யோசேப்பு நம்ம நினைச்சுக்கிறோம் 13 வருஷத்துல ஆண்டவர் உயர்த்திட்டார். நம்முடைய வாசனையை பொறுத்து தான் ஆண்டவர் உயர்த்துவார்.
நம்ம கேரக்டரை பொறுத்து தான் ஆண்டவர் உயர்த்துவார். கலாத்தியர் 5:22-23 அந்த ஆவிக்குரிய கனிகள் நமக்குள்ள எவ்வளவு மாற்றங்கள் நடத்துதோ அப்பதாங்க மாறுதல்கள் வரும். If we don't change ourselves, God cannot rise to our heights. நம்மளை ஆசீர்வதிக்க முடியாது. ஆசீர்வாதத்தின் வாசலுக்கு நம்மளை ஆண்டரை கொண்டு போக முடியாது. எப்போ என்ன நான் ஒப்பு கொடுக்கிறனோ, தேவனுக்காக ஒப்பு கொடுக்கிறனோ, எனக்குள்ள மாறுதல் நடக்குதோ அப்பதான் ஆண்டர் செய்வார். யோசேப்புக்குள்ள அந்த மாறுதல் வந்தது. யோசேப்பு ஆண்டர் உயர்த்தினார். யோசேப்பினுடைய வாசனை பாருங்க. அவனுடைய சகோதரர் எல்லாம் வர்றாங்க. யோசேப்பு எதிர்பார்க்கல. அவன் காலடியில் வந்து, யோசேப்புன்னு தெரியாது, வந்து கேட்குறாங்க. இப்போ யோசேப்பு ஆதியாகமம் 45வது அதிகாரம் வசனம் 4-5, புக் ஆஃப் ஜெனிசிஸ் சாப்டர் 45 verse 4 and 5. அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உன் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதனால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாக இருக்கவும் வேண்டாம். ஜீவரட்சண்யம் செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். I am your brother Joseph, the one you sold into Egypt, and now do not be distressed and do not be angry with yourself for selling me here. Oh my God, ஆண்டவர் பார்த்திருப்பார். என்ன ஒரு வாசனை இது, யோசேப்பின் வாசனை. This is very ultimate. இது ரொம்ப கஷ்டம். நம்மளை கஷ்டப்படுத்துகிற மனிதர்கள் நான் வாழக்கூடாதுன்னு நினைச்சாங்க. ஏதோ ஒரு கஷ்டப்பட்ட நேரத்தில் வர்றாங்க. அவர் சொல்லுகிறார், சரி வந்தவங்களை மன்னிச்சு உணவு கொடுத்தா பரவாயில்ல. அவர் சொல்லுகிறார், நீங்க சஞ்சலப்பட வேண்டாம், நீங்க விசனமா இருக்க வேண்டாம். யோசேப்பினுடைய வாசனையை ஆண்டவர் பார்த்திருப்பாருங்க. தயவு செய்து இந்த வருடத்தில் இந்த 2025 கடைசி பகுதிக்கு வருகிறோம். நம்ம ஒவ்வொருவருக்கும் நம்முடைய வாசனை தெரியும். நான் எப்படி என் மனைவியை நடத்துகிறேன், நான் எப்படி கணவனை நடத்துகிறேன், எப்படி பிள்ளைகளை நடத்துகிறேன். பிள்ளைகளுக்கு தெரியும், இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தெரியும், நான் எப்படி என் பெற்றோரிடத்தில் இருக்கிற. உங்கள் வாசனை மாறுகிற பொழுது, உங்கள் வீட்டில் கிறிஸ்துவுக்கு நற்கந்தமாக நீங்கள் மாறுகிற பொழுது காரியங்கள் ஜெயமாய் மாறும். ஹல்லேலூயா. யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்த தேவன் மிகுதியாய் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். தயவு செய்து குடும்பத்தில் நான் இயேசுவுக்கு நற்கந்தமாக இருக்கிறேன்னு எல்லா நேரத்திலும் நமக்குள்ள ப்ளஸ் மைனஸ் இருக்கிற. தேர் இஸ் டிஸ்அட்வான்டேஜ். ஐம் நாட் சேயிங் எவ்ரிபடி இஸ் பெர்ஃபெக்ட். பிஃபோர் கம்மிங் இன் டு கிரைஸ்ட், ஆண்டருக்குள்ளே வருவதற்கு முன்பாக அடிக்கடி எனக்கு கோபம் வரும். நிறையா காரியங்கள் வரும். ஷெரினிடத்தில் ரொம்ப கோவப்படுவேன். அவங்க பொறுத்து கொள்ளுவாங்க. அவங்களும் சில சமயத்தில் கோவப்படுவாங்க. அதுக்கு நான் அவங்க எல்லாத்தையுமே பொறுத்துக்கொள்ளும். அவங்களும் கோவப்படுவாங்க, அப்போ நான் பொறுத்துக்கொள்ளுவேன். எல்லாம் கிவ் அண்ட் டேக் தான். ஆனால் ஆண்டருக்குள்ளே வந்த பிறகு there has to be a difference if you are in Christ. அந்த புது சிருஷ்டியாய் ஒரு மகன் ஒரு மகள் மாறாத வரைக்கும் அந்த பிரேக் த்ரூ வரவே வராது. ஆண்டருக்குள்ளே வந்த பிறகு பல காரியங்களை ஆண்டவர் மாற்றினார். It is not how many years I am a Christian, but it need to be know how is your fragrance in Christ. How the fragrance from you is going out, reaching out your family. That is very important. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, who in Christ always leads us triumphantly and through us spreads the fragrance of the knowledge of him everywhere. இன்னைக்கு ஆண்டவருடைய வாசனை எனக்குள்ளேருந்து எவ்வளோ போகுது. உங்களை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தவங்க இப்போ பார்த்து சொல்கிறாங்க, பரவாயில்லையே உங்களுக்குள்ள பயங்கரமான மாற்றம் இருக்குதே. உங்கள் மனைவியை பார்த்து கேட்க, உங்கள் வீட்டுக்காரக்குள்ள நல்ல மாற்றம் இருக்குதே, வெரி குட். திடீர்னு பார்த்து கேட்குறாங்க, கணவனை பார்த்து கேட்குறாங்க, ஒய்ஃபுக்குள்ள நல்ல மாற்றம், வெரி குட். என்னப்பா 10 வருஷம் ஆகி மாற்றமே இல்லை அப்படின்னு சொன்னால் மனசு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பாருங்கள். ஸோ எந்த இடத்துல நம்முடைய வாசனை மாறணுமோ, டேக் அ ஸ்மால் ஸ்டெப், ஒரு சின்ன ஸ்டெப் எடுங்க, பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். அடுத்தது, கர்த்தர் வைத்திருக்கிற சபையில் தேவனுக்கு நாம் நற்கந்தமாக இருக்கணும். கர்த்தர் ஒரு கம்யூனிட்டி, ஒரு சபையை ஆண்டு இணைத்திருக்கிறார். தேசத்தை சந்திக்கும்படியா முதலாவது குடும்பத்தில் நம்முடைய வாசனை சரியாக இருக்கணும். கணவனுடைய வாசனை, மனைவனுடைய வாசனை, பிள்ளைகளுடைய வாசனை சரியாக இருக்கும். அடுத்தது சபைக்கு வருகிறோம், நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் நெட்வொர்க் வர்றோம், அதன் மத்தியில் அந்த கம்யூனிட்டியில் நம்ம வாசனை நல்லா இருக்கணும். எபேசியர் 4வது அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிக்கிற புக் ஆஃப் எஃபீசியன்ஸ் சாப்டர் 4 verse 1 and 2. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டாம நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறியும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். சபையில்
மனத்தாழ்மையோடு. பிகாஸ் நம்ம இந்த இடத்துல சபையில் வந்து இணைகிற பொழுது we are from different background, பலதரட்ட பேக்ரவுண்ட்லேருந்து வர்றோம், பல காரியங்கள் வருகிறோம். என்ன செய்யணும்? மிகுந்த மனத்தாழ்மையோடு, சாந்தத்தோடு, நீடிய பொறுமையோடு, அன்பினால் ஒருவரை ஒரு சமாதான கட்டினால் ஒருமையை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ சபையில் பிலீவர்ஸ்க்கு மத்தியில், சர்ச் மத்தியில் நம்மளோடு பேசுகிற பொழுது திடீரென்று தெரியாதபடி, நம்மளை அறியாதபடி எங்காவது டக்குன்னு கட் பண்ணுறோம், பேசுறதை டக்குன்னு கட் பண்ணுறோம். ஒரு சிலரோடு தான் பேசுகிறோம், ஒரு சிலரோட பேசுறதில்ல. அது நல்ல வாசனையாக இருக்காது, தேவனுக்கு உகந்த வாசனையாக இருக்காது. தேவ சமூகத்தில் அவருக்கு பிரியமானபடி நற்கந்தமாக இருக்கணும். நம்மளோடு பேசும்படியாய், சபையில் யார் வந்தாலும் நம்மளோடு பேசும்படியாய் அவர்கள் ஆர்வமாக இருக்கணும். அதே அதிகாரத்தில் கடைசி 3 வசனம் இருக்குது பாருங்க, எபேசியர் 4வது அதிகாரம். அதில் அந்த திருச்சபைக்கு பவுல் சொல்லுகிறார், வசனம் 30லேருந்து 32 வரைக்கும். புக் ஆஃப் எஃபீசியன்ஸ் சாப்டர் 4 verse 30 to 32. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சபையில் ஏதோ ஒரு காரியம், யாரையோ துக்கப்படுத்திடுறோம், உடைச்சிட்றோம், மனசு உடைச்சிட்றோம். சில வேளையில் நம்மளை அறியாமலேயே சில காரியங்களை பேசுகிறோம், தெரியாமல் அவங்க மனசு உடைஞ்சு போயிடுது. நம்ம வார்த்தையினால் இன்னொருத்தர் மனசு உடைக்கப்பட்டால் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துகிறார். அதுதான் பவுல் சொல்லுகிறார் எபேசு சபைக்கு, பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்க. சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. இப்படிப்பட்ட குணத்தோடு தான் உள்ள வந்தோம். சபைக்குள்ள வருகிற பொழுது இந்த மாதிரி தான் வந்தோம். ஆனால் என்ன செய்யணும்? நம்முடைய வாசனை மாறணும். ஏன்னா நான் தேசத்தை சந்திக்கணும்னா, மக்களுக்கு நான் சாட்சியாக இருக்கணும்னா, நான் போகிற வேலை செய்கிற இடத்துல என்னை பார்க்கிற ஜனங்கள், இவங்களுக்குள்ள ஏதோ வித்தியாசம் தெரியுது, இவங்களுக்குள்ள ஏதோ மாறுதல் தெரியுது, நம்மை குறித்த வாசனை காலத்துக்கு சொல்லப்படணுங்க. நான் சொன்ன பாருங்க, அந்த 2 மாஸ்டர்ஸ் என்னுடைய வாழ்க்கையில் செய்தது மறக்க முடியாத ஒரு வாசனை. அதே போல எத்தனையோ நண்பர்கள், உறவினர்கள் உங்களுக்கு இருக்கலாம். உங்களுக்கு நான் சொல்லுகிற பொழுது சில பேருடைய பெயர்கள் அவங்க ஞாபகத்துக்கு வரலாம். நல்ல வாசனை, குட் கேரக்டர்ஸ். தேவனுக்கென்று நாமும் அப்படி நல்ல வாசனையாக இருக்கிற பொழுது சபையில் ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவார். சபையில் நம்ம ஒரு நல்ல வாசனையாக இருக்கணும். 32வது வசனம், ஒருவருக்கொருவர் தயவாயும் மனதுருக்கமாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். சபையில் ஏதோ சில காரியங்கள், ஒருவேளை the way they communicate, சில வேளைக்கு நான் சொல்கிறேன் பாருங்க, நிறைய பேர் they coming from different background, பலதரப்பட்ட பேக்ரவுண்ட்லேருந்து பல இதில் வருகிறோம். சில வேளையில் நம்மோடு பேசுகிற சக விசுவாசிகள், நம்மளோட பேசுகிற பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் பேசுகிற காரியங்கள் ஒருவேளை இதாக இல்லை, டபார்னு கட் பண்ணிடாதீங்க, டபார்னு சொல்லிடாதீங்க அவங்களிடத்துல. இது எனக்கு இப்படி பேசுறது பிடிக்கல. ஒரு உதாரணத்துக்கு பாருங்கள், நேற்றைக்கு ஊழியத்துக்காக போயிருந்தோம். அங்கே நம்மோடு வந்திருந்த ஒரு அருமையான ஒரு தேவ பிள்ளை சொன்னாங்க, என்ன இங்கே இருக்கிற இது படி கேட்டேன், என்ன பசியாரிட்டு வந்தீங்க? இல்லை நான் இது பசியாரிட்டு வந்தேன். அவங்களுக்கு என்ன வாங்கிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்டப்போ, அவங்க இதை கொடுத்தா திம்பாங்க அப்படின்னாங்க. அவங்க இங்கே இருக்கிற லாங்குவேஜ் படி அவங்க திம்பாங்கட்டாங்க. அப்புறம் நான் சொன்னேன், நீங்கள் திம்பாங்கன்னு சொல்கிறது இங்கே ஓகே, இதே லாங்குவேஜை ஊரில் இருக்கிற வந்தவங்ககிட்ட சொன்னீங்கன்னா அது வந்து ஒரு டிஸ்கிரேஸாக நினச்சிக்குவாங்க. ஏன்னா இடத்துக்கு இடம் மாறுபடும், நம்ம இடத்துக்கு இடம் பேசி மாறுபடும். அதனால ஏதாவது பேசுகிற பொழுது சபையில் அந்த ஒருமனத்தை காத்துக்கொள்ளணும். சில வேளையில் நம்ம பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். எந்த இடத்துலையும் நம்முடைய, ஏன்னா நீங்கள் நல்லா பார்க்கணும், சபையில் வருகிற எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் தேவனோடு நடக்கிற அந்த பாதையில் they may be going through trials and tribulations. எப்போவுமே நம்மளுக்கு நம்மளுடைய கஷ்டம், நம்ம கடந்து போகிறது மட்டும்தான் தெரிகிற மாதிரி இருக்கும். பட் everybody has their own trials and tribulations, they have their own difficulties. அதனால நான் சொன்னேன், அவங்க பிரைஸ் லார்ட் சொல்லலை, இல்லாவிட்டால் நான் இப்படி கேட்டேன், அவங்க இப்படி சொன்னாங்க. கொஞ்சம் தயவாய், பவுல் சொல்லுகிறது போல ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்குமாயும் இருந்து, அதை நம்ம ரொம்ப கவனமாக காத்துக்கொண்டா கிறிஸ்துவுக்கு நம்ம சபையில் நற்கந்தமாக இருப்போம். நம்முடைய வாசனை நல்லா இருக்கும். சபையில் யார் வந்தாலும் நம்மளை பார்த்து வந்து உங்களை பிரைஸ் லார்ட் சொல்லிட்டு போகிற மாதிரி இருக்கணும். இன்றைக்கி வேணால் அது ஒரு மார்க்காக வச்சுக்கோங்க.
என் வாசனை நல்லா இருக்கணும்னா என்னை வந்து பார்த்து அவங்க தட்டி, பிரதர் எப்படி இருக்கிறீங்க, சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க, பிரைஸ்லான்னு சொல்லிட்டு போகணும். இல்லைன்னா எங்கே நிற்கிறாங்க, அங்கே நிற்கிறாங்களா, சரி இப்படி போயிடலாம், அப்படி போயிடக்கூடாது. நம்முடைய வாசனை இப்படி இருக்கக்கூடாது. சபையில் தேவனுக்கு நற்கந்தமாக இருக்கணும். முதலாவது வீட்டில், குடும்பத்தில் இயேசுவுக்கு நான் நற்கந்தமாக இருக்கணும். சபையில் ஆண்டருக்கு நற்கந்தமாக இருக்கணும். மூன்றாவது தேவனுடைய ஊழியத்தில் நற்கந்தமாக இருக்கணும். அப்படி இருக்கிற பொழுது என்ன நடக்கும்னா நம்முடைய வாசனை அநேகரை தொடும். பவுல் என்ன செய்கிறார்? தேவனுக்கு நற்கந்தமாய் மாறுகிறார், கிறிஸ்துவுக்கு நற்கந்தமாய் மாறுகிறார். அவர் போகிற இடங்கள்ல எல்லாம் ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்கிறார். பாருங்க, எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வாசனை கொலைகார வாசனையாக இருந்ததோ, அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்துக்கு முன்பாக பவுல் ஒரு கொலைகார வாசனை, ஆண்டவருடைய ஜனங்களை கொன்று சபையை துன்பப்படுத்தி, அதான் சொன்ன பாருங்க, பக்தி வைராக்கியம் உள்ள பவுல். அவர் சவுலா இருந்தார், அவருக்கு எல்லாமே தெரியும், இயேசு மெய் தெய்வம்னு தெரியல. நான் சொன்ன மாதிரி தான், இப்போ ஆண்டருக்கு வேதத்தை தெரியாத, ஆண்டருக்குள் இல்லாத குடும்பங்கள் இருக்கிறாங்க. அவங்க சந்தோஷமா இல்லையா, சமாதானம் இல்லையா? நிறைய பேருடைய குடும்பத்தில் வாசனை மிக அழகாக இருக்கிறது. The fragrance in their family is superb, except they don't have Christ. அப்போ கிறிஸ்துவர் இருக்கிற குடும்பத்தில் எப்படி இருக்கணும்? அந்த வாசனை அதிகமாக இருக்கணும், அதோடு கூட ரட்சிப்பின் அனுபவம் இருக்கணும். சவுலனுடைய வாழ்க்கையில் நியாயப்பிரமாணம் தெரிஞ்சிருந்தது, எல்லாம் தெரிஞ்சது, பக்தி வைராக்கியம் இருந்தது. ஆனால் இயேசு மெய் தெய்வம் என்கிற அந்த அறிவு மட்டும் அவருக்கு இல்லை. எப்பொழுது ஆண்டவர் தமஸ்குவுக்கு போகிற அந்த வீதியில் சந்திச்சாரோ, இயேசு மெய் தெய்வம் தெரிஞ்சாரோ, he became a perfect person for his calling. எதற்காக ஆண்டவர் என்னை அழைத்தாரோ அது தெரிஞ்சிட்டார். ஆண்டவர் என்னை இந்த பூமியில் கொண்டு வந்ததுடைய நோக்கம் இதுதான்ப்பா. இதுதாங்க கிறிஸ்துவ ஜீவியத்தில் ஆண்டு நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடக்கிற இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடக்கிறேன்னு சொல்லுகிற ஒரு அத்தாட்சி, ஒரு உத்தரவாதம் என்னன்னா, கர்த்தர் உங்களை எந்த நோக்கத்துக்காக இந்த பூமியில படைத்திருக்கிறார். நீங்க வேலை செய்யலாம், தொழில் செய்யலாம், ஊழியம் செய்யலாம், எந்த வேணாலும் இருக்கலாம். wherever you are, நீங்க என்ன ப்ரொஃபஷன்ல வேணாலும் இருக்கலாம். யூ மே பி இன் ஹெல்த் கேர், யூ மே பி இன் ஐடி, கன்ஸ்ட்ரக்ஷன், எங்க வேணாலும் இருக்கலாம். நான் என்ன காரியம் செஞ்சாலும் கர்த்தருடைய அழைப்பில் இருக்கணும். அதான் எபேசியர் 4வது அதிகாரத்தில் சொன்னார், கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டு உங்களுக்கு சொல்லுங்க, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. அதை தெரிஞ்சிட்டார் பவுல், தெரிஞ்சிட்டார். புறஜாதிகளுக்கு ஆண்டவனை அப்போஸ்தலன் அழைச்சிருக்கார். அவருடைய வாசனை பரலோகத்துக்கு ரொம்ப ஆசீர்வாதமானது. பவுலனுடைய வாழ்க்கையை எடுத்துக்கங்களேன், மரண வாசனை, ஆண்டவர் விரும்பாத வாசனை, எத்தனையோ பேரை கொன்று. பவுலே சொல்லுகிறார், பாவிகளில் பிரதான பாவி நான். அந்த வாசனை ஆண்டருக்கு நற்கந்தமா மாறிச்சு பாருங்க, மிகுந்த ஆசீர்வாதமாய் மாறினார். அந்த வாசனை, அந்த ஆண்டருக்கு பிரியமான வாசனை அவருக்குள்ள வீசுகிற பொழுது என்ன நடந்தது? எங்க போனாலும் அவரை பத்தி கேள்விப்படுறாங்க. பவுலும் சீலாவும் ஒரு இடத்துல கட்டப்படுறாங்க, அந்த இடத்துல இருந்து முடித்து வேறு இடத்துக்கு கடந்து போறாங்க. அப்போஸ்தலர் 17வது அதிகாரத்தில் 1வது வசனம், அவர்கள் அம்பிபோலி பட்டணத்தையும் அப்போலியா பட்டணத்தையும் கடந்து தெசலோனிக்கா பட்டணத்துக்கு வந்தார்கள். அங்கே யூதருக்கு ஒரு ஜெபாலயம் இருந்தது. தெசலோனிக்கா பட்டணத்துக்கு வர்றாங்க. பவுலை குறித்து அந்த வாசனை பாருங்க, எப்படி உலகமெல்லாம் அந்த வாசனை பரவுகிறது. இப்படி நம்முடைய வாசனை பரவணும். வருகிற நாட்களில் ரெகபோத்தினுடைய வாசனை இப்படி பரவணும். இப்பொழுதே ஆண்டு பரவ செய்து கொண்டிருக்கிறார். நம்ம செய்கிற சின்ன சின்ன காரியங்கள். நேற்று குவாங்வாஷு மினிஸ்ட்ரிக்கு போயிருந்தோம். அந்த இடத்துல இந்த வயதானவர்கள் இருந்தாருங்க பாருங்க, எவ்வளவு பணம் கொடுத்தாலும் ஈடாகவான்னு சொல்கிற மாதிரி நம்ம பேசுகிற மொழி அவங்க இல்லை, அவங்க பேசுகிற மொழி நமக்கு தெரியல. ஆனால் அந்த சிரிப்பில் மகிழ்ச்சியில் இருந்த ஒரு சந்தோஷம். we were a wonderful fragrance for those people. கைவிடப்பட்ட சூழ்நிலை அவங்களுக்கு we were a good fragrance. ரகபோத் as a light community service, வரும் நாட்களில் we are light community services. அருமையான இந்திய சகோதரர்களுக்கு நம்ம ஒரு சின்ன ஊழியத்தை செய்கிறோம். கடந்த 2 வாரம் செய்திருக்கிறோம், இன்றையோடு அதை முடிக்க போகிறோம். There we are fragrance. எத்தனையோ புதிய ஆத்துமாக்கள் ஆண்டவர் இந்த ஆராதனைக்கு கொண்டு வந்தார். இந்த ஆலயத்தின் மூலமாக ஃப்ராக்ரன்ஸாக இருக்கிறோம். இன்னும் வருகிற நாட்களில் மிகுந்த ஃப்ராக்ரன்ஸாக ஆண்டருக்காக இருக்க போகிறோம். பவுல் எப்படி இருந்தார் பாருங்க, ஒரு இடத்துல போய் இருக்கிறார். அந்த இடத்துல இருக்கிற ஒரு மனிதர் அவர்களை பாதுகாத்து வைக்கிறார். அந்த இடத்துல போய் அவர் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க, பவுலை பிடித்துட்டு வர சொல்கிறாங்க. அவர் காணாததுனால என்ன சொல்கிறாங்க? அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் வசனம் 6லிருந்து 8 வரை,
Book of Acts chapter 17 verse 6 to 8, அவர்களை காணாமல் யாசோனையும் சில சகோதரையும் பட்டணத்து அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு வந்து, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள், இவர்களை யாசோன் ஏற்றுக்கொண்டான், இவர்கள் எல்லோரும் இயேசு என்னும் வேறொருவனை ராஜா என்று சொல்லி ராயினுடைய கட்டளைக்கு விரோதமாய் செய்கிறார் என்று கூக்குரலிட்டு இவைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஜனங்களையும் பட்டணத்து அதிகாரியும் கலங்க பண்ணின. உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். அந்த வாசனை கிறிஸ்துவுக்கு நற்கந்தமாக இருக்கிறாங்க, வல்லமையாய் ஊழியத்தை செய்கிறாங்க. ஊழியத்தை செய்கிறவர்கள் சொல்கிறாங்க, உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கே வந்துட்டாங்க. போஸ்ட் அடித்து ஒட்டல, இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடல, சோஷியல் மீடியாவில் அட்வர்டைஸ் பண்ணி போடல, எதுவுமே பண்ணல. வாசனை இயேசுவுக்கு நற்கந்தமாக இருக்கிறாங்க. இன்னைக்கு நான் ஆண்டருக்கு நற்கந்தமாக இருந்து விட்டால் நிறைய இடத்துல நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டே வேண்டியதில்லை. நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து உங்களுக்கு அழைப்பு கடந்து வரும். நீங்கள் எதிர்பாராத இடத்துல நன்மை உங்களுக்கு கடந்து வரும். ஏன்னா ஆண்டவருக்கு நற்கந்தமாக இருக்கணும். ஒரு அருமையான தேவ ஊழியர் சொன்னார், முதல் முறையாக நான் நார்த் இந்தியாவுக்கு ஊழியத்துக்காக போகிறேன், லக்னோவுக்காக போகிறேன். அந்த இடத்துல போடணும். அந்த இடத்துல இருக்கிறவங்க கேட்டாங்க, பிரதர் நீங்கள் இன்றைக்கி தான் முதல் முறையாக வர்றாங்க, உங்களை யாருக்குமே தெரியாது, எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியல. அவர் சொன்னார், எனக்குள் இருந்து வருகிற அந்த நதி ஜனங்களை கொண்டு வரனார். அது ஒரு நற்கந்தம், ஆண்டவருக்கு நற்கந்தம். இன்னைக்கு நம்முடைய வாசனை தேவனுக்கு பிரியமாய் மாறிவிட்டால் உங்களை அறியாமலேயே நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்துவார். உங்கள் ஆண்டவருக்கு பேரை பெருமைப்படுத்துவார். தேவன் நமக்குள் இருந்து செய்கிற காரியம் பெரிதாக இருக்கும். இன்னைக்கு நம்ம செய்கிற ஊழியங்கள், இன்னைக்கு பாருங்க, நம்ம ஒரு சிலருக்கு, ஒரு சின்ன குழுவுக்கு தான், இந்திய சகோதரர்களுக்கு அந்த ஊழியத்தை செய்கிறோம். நாளைக்கு யாருக்கு தெரியும்? அதிலிருந்து தேவன் ஜனங்களை ரட்சிப்பார், அதிலிருந்து தேவன் தொடுவார். வருகிற கிறிஸ்மஸ் ஆராதனையிலும் நம்ம நண்பர்களை, தெரிந்தவர்களை அழைத்து கொண்டு வரப்போகிறோம். யாருக்கு தெரியும்? நம்ம சொல்லுகிற காரியம் எப்படி யார் எங்கே மாறுவாங்க தெரியாது. இப்போ நம்ம எல்லாத்துக்கும் டிஎல் மோடியை குறித்து தெரியும், பில்லி கிராம் அவர்களை குறித்து தெரியும். ஆனால் ஆண்டவர் யாரை கொண்டு அவர்களை சந்தித்தார்? இயேசு கிறிஸ்துவுக்கு நற்கந்தமாக இருந்த அவர்கள் எப்படி தேவனுடைய ஊழியத்தை செய்தார்கள்? பாருங்க, எட்வர்ட் கிம்பல், இதில் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ பாருங்கள். எட்வர்ட் கிம்பல் இவர் 17th century 18th centuryயில் அவர் ஒரு சண்டே ஸ்கூல் நடத்தி கொண்டிருக்கிற பொழுது டிஎல் மூடி அவருடைய சண்டே ஸ்கூலுக்கு போயிருக்கிறார். அங்கே சில்ட்ரன்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க. அந்த இடத்துல புக் ஆஃப் ஜான் எடுங்கன்னு சொல்லிக்கிறார். அவருக்கு பைபிள் எடுக்க தெரியல, ரொம்ப கஷ்டப்பட்டு திணறி இருக்கிறார். கூட இருந்த பசங்கள்லாம் அவரை கேலி செய்திருக்கிறாங்க. அவர் ஹெல்ப் பண்ணி அவரோட பைபிளை கொடுத்து ஆசீர்வதித்து இருக்கிறார். அதற்கு பிறகு ஆண்டோடைய ஜபத்தில் நடத்தப்பட்டு டிஎல் மோடி ஒரு 17 வயது இளைஞராய் ஒரு ஷூ கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கார். அப்போது அந்த ஷூ கம்பெனி வந்து பிரதர் எட்வர்ட் கிம்பல் அவருடைய ரிலேஷனுடைய கம்பெனி. அந்த இடத்துக்கு போய் வேலை செய்கிற இடத்துல பேசலாமா வேண்டாமா அப்படியெல்லாம் கேட்டு, ஒரு நேரம் வந்த உடனே அவர் பர்மிஷன் கேட்டு அவர் ஷூ எடுத்து வச்சு அவங்க ஓரத்தில் இருந்திருக்கார். அந்த இடத்துல போய் ஷூ ரேக்குக்கு பின்னால் நின்று அவரோடு பேசி அவர் தோளில் கை போட்டு மேட் ஹிம் கம்ஃபர்டபுள், ஸ்போக் டு ஹிம், ஷேர்ட் த காஸ்பல். டிஎல் மோடி அக்செப்டட் கிரைஸ்ட். யாருக்கு தெரியும் இவருடைய இந்த ஒரு முயற்சி, the fragrance from Edward Gimbel will bring a person who shaked Europe and America. கண்டங்களை, 2 கண்டங்களை தன்னுடைய கரத்தில் ஏந்தின தேவ ஊழியர் என்று சொல்லி டிஎல் மூடி குறித்து வாசிக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் சண்டே ஸ்கூலில் நம்ம பிள்ளைகள் படிக்குது, இப்போ நம்முடைய யூத் ஃபெலோஷிப்பில் பிள்ளைகள் இருக்குது. நம்ம அநேகரை கைட் பண்ணுறோம். யாரை ஆண்டவர் எப்படி பயன்படுத்துவார் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. நாம கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருக்கணும். நான் ஆண்டவருடைய அந்த ஃப்ராக்ரன்ஸை பரப்புகிற ஒரு எனக்குள்ளிருந்து போகிற ஃப்ராக்ரன்ஸ் ஆண்டருக்காக ஜனங்களை எழுப்புகிறதா இருக்கணும். அதற்காகத்தான் ஆண்டவர் நம்முடைய ஊழியத்துக்கு மிஷன் கொடுத்துருக்கார். நம்முடைய மிஷனே வந்து கிறிஸ்துவனுடைய நெருக்கி ஏவுகிற அன்பு, அது தொடணும். நம்முடைய விஷன் கிறிஸ்துவனுடைய நெருக்கி ஏவுகிற அன்பை, enabling the body of Christ to experience the Christ compelling love. இந்த ஊழியத்தில் யாரெல்லாம் கால் வைக்கிறார்களோ, இந்த ஊழியத்தில் யாரெல்லாம் கலந்து கொள்ளுகிறார்களோ, அந்த நெருக்கி ஏவுகிற அன்பு அவர்களை தொடணும். அது அவர்களை சீஷர்களாக மாற்றி உலகமெங்கும் எடுத்து. திஸ் இஸ் த விஷன் ஆஃப் ரெஹோபோத்.
இதற்காகத்தான் நம்ம பாடுபடுகிறோம். கிறிஸ்துவின் நெருக்கி ஏவுகிற அன்பு. தேசம் சந்திக்கப்படணும், தேசங்கள் சந்திக்கப்படணும். எப்படி முடியும்? அந்த கிறிஸ்துவின் நெருக்கி ஏவுகிற அன்பு வேணும். உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கே மட்டும் வந்து விட்டார்கள். வேதத்தில் படித்துக்கொண்டு அந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு அமர நாம் அழைக்கப்படவே இல்லை. இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்கு நற்கந்தமா இருக்கணும். ரிமெம்பர் ஒன் எட்வர்ட் கிம்பல், அவருடைய ஊழியத்தில் டிஎல் மூடி தொடப்பட்டார். அதற்கு பிறகு வந்த லைனா ஒவ்வொரு ஊழியத்தில் தொடப்பட்டு பில்லி கிரஹாம் தொடப்பட்டார். there is a chain reaction. ஏனென்றால் அவர்கள் கிறிஸ்துவுக்கு நற்கந்தமா இருந்தாங்க. இன்னைக்கு அன்பான திருச்சபையை நீங்க யோசிச்சு பாருங்க. நான் ஆண்டவருக்கு நற்கந்தமா இருக்கிறேன்னா, முதலாவது என் கணவனுக்கு, என் மனைவிக்கு, நான் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு, தாய் தகப்பனுக்கு, என் உறவினர்களுக்கு நான் நற்கந்தமா இருக்கிறேன்னா? இல்லை என் பேரை சொன்னாலே ரொம்ப கஷ்டப்படுறாங்களா? ஃபோனை கொடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சு கொடுக்குறோமா? பேசலாமா வேண்டாமா? வாட் இஸ் த ஃப்ராக்ரன்ஸ் இன் த ஃபேமிலி? ஆலயத்தில் நம்முடைய வாசனை நல்லா இருக்கணுங்க. இப்போ நல்லா இருக்குது, இன்னும் நல்லா இருக்கணும்னு சொல்கிறேன். அந்த வாசனை பெருக பெருக ஆண்டு பெரிய காரியங்களை செய்வார். அதே போல் நீங்கள் வேலை செய்கிற ஊழியத்தில் நீங்கள் கிறிஸ்துவுக்கு நற்கந்தமாக இருக்கும்படியாய் உங்களை அர்ப்பணிங்க. பிகாஸ் காட் ஹஸ் காட் அ பிக் மிஷன். எல்லா இடங்களிலையும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை, and through us spreads the fragrance of the knowledge of him everywhere. என்னை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை. அந்த செயின் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் ஃப்ரம் எட்வர்ட் கிம்பல் கம் டு பில்லி கிரஹாம். அந்த ஒரு மனிதர், எட்வர்ட் கிம்பல் உலகத்துக்கு தெரியாது, டிஎல் மூடிய தெரியும், பில்லி கிரஹாம் தெரியும், லட்சங்களை கோடிகளை சந்தித்த தேவ மனிதர்கள். பட் எங்கிருந்து போச்சுன்னா, the fragrance started from எட்வர்ட் கிம்பல். இன்னைக்கு நீங்கள் ஒவ்வொருத்தரும் முடிவு செய்யணும். இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் ஒவ்வொருத்தரும் எங்கிருந்து லைவ்ல இதை கேட்டுக்கொண்டதால் நீங்கள் முடிவு செய்யணும். ஐ எம் கோயிங் டு பி அ aroma of Christ. I am going to be the aroma of Christ. I make sure in the house the aroma is good. I make sure in my church the aroma is good. I make sure to the world where I am working in the marketplace ministry, wherever I am an aroma of Christ. ஹெல்த் கேரில் இருக்கிறீங்க சிஸ்டர்ஸ், நீங்கள் போகிறீங்க, பல பேர் இருக்கிறாங்க. அந்த இடத்துல இருக்கிற பேஷண்ட்ஸ் பார்த்தோன்னே அவங்கள கூப்பிடுங்கன்னு சொல்லணும். aroma of Christ உங்களுக்குள் இருந்து. ஏதோ சில வேலையில் டென்ஷன் ஆயிரும், ஓகே. சில பேர் சொல்லுவாங்க பாருங்கள், அவங்ககிட்ட எப்படி பேசுறது, எப்போ பார்த்தாலும் கடுகடுன்னு இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் சிடுசுன்னு இருப்பாங்க. அந்த அரோமா நம்மளுக்கு வேண்டாம். அவங்கள கூப்பிடுங்க. ஐ வாண்ட் டு டாக் டு ஹர். ஹெல்த் கேரில் இருக்கிறீங்க, நர்சிங்கில் இருக்கிறீங்க, சொல்லணும், நான் அவங்கக்கிட்ட பேசணும். அந்த அரோமா ஆஃப் கிரைஸ்ட் உங்களுக்குள்ளேருந்து வருகிற பொழுது நீங்கள் சொல்லுகிற வார்த்தையை கேட்பாங்க. இது சொன்ன பாருங்கள், அவங்க பேசுகிற மொழி நமக்கு தெரியாது, நம்ம பேசுகிற மொழி அவங்களுக்கு தெரியாது. பட் ஆனால் அந்த மகிழ்ச்சி, அந்த பேசுகிற விதம், ஓ மை காட், பெரிய கிருபை, பெரிய கிருபை. இன்றைக்கி நீங்கள் முடிவு செய்யணும், ஒரு எட்வர்ட் கிம்பலை போல பில்லி கிரஹாமை உருவாக்க ஆண்டவர் எட்வர்ட் கிம்பலை பயன்படுத்தி, எட்வர்ட் கிம்பல் மூலமாய் டிஎல் மூடி உருவாக்கப்பட்டார். இன்றைக்கி உங்கள் மூலமாக இந்த தேசத்தை கலக்குகிற ஒரு மகன், ஒரு மகள் உருவாக முடியும். உங்கள் மூலமாக வருங்காலத்தில் ஒரு பெரிய சந்ததியை சந்திக்கிற leader for generation will rise from this Rehoboth International Ministries. Hallelujah. Make it a prophecy. இந்த இடத்துலேருந்து ஜனங்கள், அப்படிப்பட்ட ஜனங்களை எழுப்ப போகிறார். ஏன்னா நமக்குள் இருக்கிற நற்கந்தம், நம்மளுடைய வாசனை எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் அடுத்த தலைமுறையை எழுப்பக்கூடிய வாசனை வரும். How is my fragrance? என்னுடைய வாசனை எப்படி இருக்கிறது? அப்படி நம்ம ஒவ்வொருவரும் மாறும்படியாகத்தான் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கார். நம்ம அப்படி இருக்கிற இடங்கள் எழுந்திருந்து, ஆண்டவரே, உலகத்தை கலக்குகிற அந்த பவுலை என் ஆண்டவர் தொட்டீங்கப்பா. ஒரு நேரம் வந்தது, இந்த மகனை நீங்க தொட்டீங்க ஆண்டவரே. மரண வாசனை வீசிக்கொண்டிருந்த அந்த மகனை நீங்க தொட்டு, ஏசப்பா, உங்களுக்கு பிரியமான நிர்கந்தமாயிருக்கும்படியாய் தேவன் மாற்றினீங்களே, அதற்காய் ஸ்தோத்திரம். அதே போல ஏன் வாசனை உங்க பாதத்தில் வைக்கிற ஆண்டவரே. அருமையான சகோதரனே, சகோதரியே, பிள்ளைகளே, just take few seconds to analyze how is your fragrance in your family. Do not let your husband down. Do not let your wife down. ஒரு குடும்பம், your family is the priority.
நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம செய்யணும். ஆனால் எந்த இடத்துலையும் கணவனை விட்டு கொடுக்க கூடாது, மனைவியை விட்டு கொடுக்க கூடாது, பிள்ளைகளை கோபப்படுத்தக்கூடாது. பிள்ளைகளும் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருக்கணும். பிதாக்களே, உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபமுட்டாதிருங்கள். நம்ம குடும்பத்தில் வாசனையை சரி செய்கிற பொழுது, ஒரு கணவனாய் செய்ய வேண்டிய பொறுப்புல காரியங்கள்ல சரியாய் நான் நடக்கிற பொழுது, be a responsible husband, be a loving and caring wife. வாசனை குடும்பத்தில் நல்லா இருக்கணுங்க. முதலாவது குடும்பத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்க நற்கந்தமா நம்ம இருக்கணும். சபைக்கு வருகிறோம், we are getting attached to the friends community. சில இடத்துல கொஞ்சம் எதிர்பாராத வார்த்தைகள் காரியங்கள் வந்தாலும் ஒருவருக்கொருவர் தயவாயும் மனதுருக்கமாயும் இருந்து, அவங்க சொல்லிட்டாங்க, நான் இப்படி சொல்லிட்டேன், அந்த வாசனை சரியில்லை அப்படின்னா ஒரு மனம் பாதிக்கப்படும், ஒரு மனம் பாதிக்கப்படும். எதற்கு ஆண்டவர் நம்ம ஒரு குடும்பமாக இணைத்திருக்கிறார்? ஆதியாகமம் 26:22 படி நாங்கள் தேசத்தில் பழுகி பெருகும்படிக்கு கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி ரெகபோத் என்று பெயரிட்டிருக்கிறார். பழுகி பெருகும்படியான அந்த கிருபை ஆண்டு கொடுத்திருக்கார். சொல்லுங்க, ஆண்டு இடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, எந்த இடத்துல என் வாசனை இன்னும் என் கணவனுக்கு ஆசீர்வாதமா இருக்கணுமோ, மனைவிக்கு ஆசீர்வாதமா இருக்கணுமோ, பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கணுமோ, தாய் தகப்பனுக்கு ஆசீர்வாதமா இருக்கணுமோ, இந்த ஆலயத்தில் எங்க நான் இன்னும் ஆசீர்வாதமா இருக்கணுமோ, நான் வேலை செய்கிற இடத்துல in my marketplace where I have to be a sweet fragrance. Hallelujah, we are a sweet fragrance. ஒரு கஷ்டம் இருக்குது, ஒரு போராட்டம் இருக்குது, நான் இவர்களிடத்துல கேட்கலாம், இவங்களோடு பேசலாம். எனக்கு என்னன்னு தெரியல பிரதர், சிஸ்டர், எனக்கு என்னன்னு தெரியல, இந்த கஷ்டத்தை உங்ககிட்ட சொல்லணும் தோடுச்சு. தட் இஸ் அ ஃப்ராக்ரன்ஸ். ஹல்லேலூயா, ரிமா ஹரோ ஷராலாக்கா. நான் கிறிஸ்துவுக்கு நற்கந்தமாக இருக்கிறேன். நீங்கள் உங்களுக்குள்ள அந்த கனிகள் வெளிப்பட்டாலே போதுங்க, அந்த அன்பு, அந்த சந்தோஷம், சமாதானம். இஃப் யூ ஆர் மெயின்டைனிங் எ ஃப்ராக்ரன்ஸ் இன் த ஃபேமிலி, தட் வில் கண்டினியூ. ஒரு வாசனை ஒரே மாதிரி தான் இருக்கும். வீட்டில் ஒரு வாசனை, வேலை இடத்துல, சபையில் இல்லை, எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். யூ கேனாட் ஹைட் திங்ஸ் அப்பார்ட் ஃபார் அ லாங் டைம். வாசனை ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்பொழுது தான் ஜனங்கள் நம்மளை தேடி வருவாங்க, அந்த ரட்சிப்பின் செய்தியை சொல்லும்படியாய் தேடி வருவாங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். எந்தெந்த காரியங்களை நமக்குள்ள நம்ம மாற்றணுமோ அதை நம்ம மாற்றிக்கொண்டே இருப்போம். ஆண்டவர் தன்னை நற்கந்தமாக மாற்றுவார். நாம ஒருவரோ ஏதோ ஒரு டிஎல் மூடிக்கு, ஒரு பில்லி கிரஹாமுக்கு ஆசீர்வாதமாக தேவனை நம்மளை மாற்றணும் இல்லையா? நம்ம இருக்கிற வாழ்க்கையில் இப்படியே இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்ம பயன்படுத்தணுமே. என்னை கொண்டு நான் இருக்கிற இடத்துல சந்திங்க ஆண்டவரே, ஜனங்களை சந்திங்க ஆண்டவரே. நான் வேலை செய்கிற இடத்துல ஜனங்களை சந்திங்கப்பா. அந்த ஒரு மனிதர் அந்த ஒரு மகனுக்காக பிரயாசப்பட்டார். கர்த்தர் அந்த மகனுக்குள்ள வைத்து இந்த திட்டம் வெளியில வந்தது. ஹல்லேலூயா. டிஎல் மூடிக்குள்ள கர்த்தர் வைத்த திட்டம் எட்வர்ட் கிம்பல் மூலமாய் வெளி வந்தது. உங்களுக்கு என்று கர்த்தர் வைத்திருக்கிற ஆத்துமாக்கள், நீங்க எந்த இடத்துல யாரோடு பேசணுமோ, உங்க ஒரு வார்த்தை, நீங்க நடத்துகிற ஒரு மனிதர் உலகத்தை கலக்கிற ஒரு மனிதனாய் மாற முடியும். உலகத்தை கலக்கிற ஒரு மகளாய் மாற முடியும். நீங்க சாதாரணமாக நினைச்சுக்காதீங்க. உங்களுக்குள்ள நற்கந்தம் இருக்குது, கிறிஸ்துவின் நற்கந்தமா இருக்கிறோம். இந்த வேல்யூ தெரியாததுனால, நம்மளுக்குள்ள ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த பொட்டன்ஷியல் தெரியாதனால தான் நம்முடைய டைமை வேஸ்ட் பண்ணிடுறோம், நம்முடைய காலங்களை, சமயங்களை வேஸ்ட் பண்ணிடுறோம். ஆண்டவரே, என்னை கொண்டு எல்லா இடங்கள்லையும் என்னை கொண்டு அவர் அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ளேயும் கெட்டு போறதுக்குள்ளேயோ நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமா இருக்கிறோம். ஆண்டவரே, we are aroma of Christ. கிறிஸ்துவின் நற்கந்தமா இருக்கிறோம். என் வாழ்க்கை எப்படி ஒரு சாட்சியா இருக்கு ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நற்கந்தமா இருப்போம் ஆண்டவரே. ஏசப்பா, அப்படியா எங்களை உங்க சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், அப்படியா உங்க சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஜீசஸ், ஹல்லேலூயா. நீங்க போதே ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. இந்த பாடலை பாடுகிற பொழுதே உங்களை நீங்களே ஆராய்ந்து, எந்த இடத்துல என் வாசனை இன்னும் நல்லா இருக்கணும், இன்னும் சரியாகணும், என்னை மாற்றுங்க. நீங்க போதும். நீங்க கொடுக்குற அந்த புது பலன் என்னை மாற்றட்டும், அந்த புது கிருபை என்னை மாற்றட்டும், அந்த தயவை என்னை மாற்றட்டும் சொல்லுங்க. உங்களுக்குள்ள இருந்து அந்த நற்கந்தம் வரட்டும். Let there be a sweet fragrance from every one of us. Hallelujah. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம்
உடலுமே உமக்காய் ஏங்குதே. என் உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. புதுபலன் தருகிறீர். புது பலன் தருகிறீர். புது எண்ணெய் பொழிகிறீர். புது பலன் தருகிறீர். புது எண்ணெய் பொழிகிறீர். கனி தரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கிறீர். நான் கனி தரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கிறீர். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. புதுபலன் தருகிறீர். புது பலன் தருகிறீர். புது எண்ணெய் பொழிகிறீர். ஒரு புது பலன் கொடுங்க ஆண்டவரே. புது பலன் தருகிறீர். புது எண்ணெயின் அபிஷேகத்தினால் நிரப்புங்க ராஜா. புது எண்ணெய் பொழிகிறீர். கனி தரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கிறீர். நான் கனி தரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கிறீர். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போது ஏசப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. கோடான கோடி ஸ்தோத்திரண்டவரே. பரிசுத்தாவியானவரே, எங்கள் மத்தியில இடைப்பட்ட கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. முதலாவது என்னை நான் அனலைஸ் பண்ணி பார்க்கிறேன் ஆண்டவரே. எங்க என்னுடைய வாசனை குடும்பத்தில், கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த ஊழியத்தில், நான் பழகுகிற இடங்கள், இன்னும் இந்த வாசனை உங்களுக்கு பிரியமாய் மாறணுமோ என்னை மாற்றும் ஆண்டவரே. சபையில் இந்த மாற்றங்கள் உருவாகும்படியா ஜெபிக்கிறேன். குடும்பங்களில் சந்தோஷமும் சமாதானமும் பெருகும்படியா ஜெபிக்கிறேன். மனைவியை நேசிக்கிற கணவன், கணவனை நேசிக்கிற மனைவி, பிள்ளைகளை நேசிக்கிற பெற்றோர், அந்த அன்பு, அந்த ஐக்கியம், அந்த கிருபை சபையில் இன்னும் கர்த்தர் பெருக செய்யும்படியா ரபா ஹலோ ஹொருஷா ரிபா பாக்கோ ரிமி மஹாரால் ஹரஷா அந்த அபிஷேக வல்லமை, அந்த அபிஷேக கிருபை ஆண்டவரே சபையின் மத்தியில், குடும்பங்கள் மத்தியில், ஒவ்வொருவருக்குள்ளாய் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளாய் இந்த மனமகிழ்ச்சியின் அபிஷேகம் கடந்து செல்லும்படியா, மாறுதல்கள் நடக்கும்படியாய், ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்கு நற்கந்தமாக இருக்கும்படியா, let every one of us
give our efforts to become an aroma of Christ. Habo rihala makarash. ஆண்டவரே, எல்லாரும் அப்படியே 2 கரங்களை உயர்த்தி, கர்த்தாவே, இந்த வேளையில் ரெகபோத் ஊழியத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். என்னை யாரை உருவாக்கும்படியாய் வைத்திருக்கிறீரோ, எனக்குள் இருந்து புறப்படுகிற வாசனை, எனக்குள் இருந்து கடந்து போகிற அந்த நற்கந்தம், ஆண்டவரே ஆண்டவரே, உங்களை வெளிப்படுத்துகிற தேவ பிள்ளைகளை உருவாக்குகிற, வருங்காலத்தில் தேசத்தை அசைக்கிற தேவ பிள்ளைகளை உருவாக்குகிற அந்த வாசனை எனக்குள் இருந்து போகட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு மகனாய் மகளாய், அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இந்த ஊழியத்தில், அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் ரெகபோத் ஊழியத்தில், அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தின் வல்லமை இந்த ரெகபோத்தில் ஊற்றப்படும்படியா ஜெபிக்கிற. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தின் நீரூற்று இந்த நாளிலிருந்து அது பெருக்கெடுத்து ஓடுவதாக, ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. ரெகபோத் ஊழியம் தேசத்திற்கும் உலகத்திற்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய் எங்களை நற்கந்தமாய் மாற்றுவதற்காய் கோடி ஸ்தோத்திரம். ஆராதனை நடைபெற்ற கிருபைக்காய் நன்றி. உங்கள் திருப்பாதத்தை முத்தம் செய்கிறோம், உங்கள் பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். இந்த நாளிலும் எங்களோடு லைவ்ல கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறோம். God bless you.